வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அருமையான 1 ஏக்கரா பூமி விற்பனைக்கு. பார்த்துட்டு இருக்கிற பூமி பாருங்கள், கடலை போட்டிருக்காங்க. தார் ரோட்லேருந்து ஆக்சஸ் வரும் உங்களுக்கு. தார் ரோட்லேருந்து ஆக்சஸ் வந்து கரெக்டாக பின்னாடி வரைக்கும் வருது. இப்போ நீங்கள் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறது வந்து 2 ப்ராப்பர்ட்டி காட்ட போகிறோம். இது ஒரு ஏக்கரா பூமி. இதோட விலை பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நல்ல செம்மண் பூமி, வடக்கு சரிவான ஒரு பூமி. கடைசியாக அந்த தென்னந்தோப்பு வரைக்குமே வருது. இந்த கடலை போட்டிருக்க கிரீனரியா தெரியுது பூராமே விற்பனைக்குள்ள 1 ஏக்கரா பூமி. ஃப்ரண்டேஜ் வந்து தார் ரோட்ல இருந்து அதை காட்டியிருப்போம் உங்களுக்கு. நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி. விலை 40 லட்ச ரூபா ஃபைனல் சொல்றாங்க. தார் ரோட் ஆக்சஸ். ப்ராப்பர்ட்டி கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட். எந்த வில்லங்க விவகாரங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. வாங்குறவங்க அந்த லீகல் பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு உடனடி கிரையங்கள் வந்தாங்கன்னா இமீடியட்டா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு சூட்டபுளாக இருக்கும். அதுபோக நீங்கள் ஒரு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கோகனட் ட்ரீ போட்டு ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கும் சரியாகும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி 2வது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து 1 ஏக்கரா விற்பனைக்கு வருது. உள்ள நடுவில் ஒரு போர்வெல் இருக்கு பாருங்க, தெரியுது. இது உங்களுக்கு தார் ரோட்ல அங்கே பனைமரம் மேலே ஒன்று தெரியுது. இது தார் ரோட்டு மேலே வருது. இது பூமி வந்து வெஸ்ட் ஃபேசிங் லேண்டு, ஆனால் கிழக்கு சரிவான ஒரு பூமி வரும் உங்களுக்கு. பனைமரம், அப்புறம் ஒரு வாட்டர் டேங்க் ஃப்ரண்டேஜ், கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபீட் ஃப்ரண்டேஜில் வரும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் காட்டியிருப்பேன் பாருங்கள். இதுவுமே ப்ராப்பர்ட்டி கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட்ஸ். ஒரு 50 சென்ட் 50 சென்ட் 2 பிட்டு வந்து செப்பரேட்டான ஆளுங்க, ஆனால் ஒட்டுக்காக வந்து 1 ஏக்கரா கொடுக்குறாங்க. இந்த பூமியும் நல்லா இருக்கு. கிழக்கு சரிவான பூமி, வாஸ்துக்கு சூப்பரான பூமி, நல்ல செம்மண்ணான ஏரியா. இது எங்கன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் மதுக்கரையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10வது கிலோமீட்டர்ல இந்த பூமி அமைஞ்சிருக்கு. ரொம்ப நல்ல ஒரு பூமின்னு சொல்லலாம். இது விலை பார்த்தா 40 லட்ச ரூபா சொல்றாங்க. இந்த ஏரியா மார்க்கெட்டு 40 to 45 தான் ரேட்டு. ஏதாவது இந்த அளவுக்கு ஃபண்ட் இருந்து வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி, முக்கியமாக தார் ரோட்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. எந்த ஆக்சஸும் யாரு பாருங்க, இதுதான் தார் ரோடு. இதுல இருந்து அப்படியே நீங்க இந்த பூமிக்கு இறங்கிக்கலாம். நல்ல அருமையான ஒரு ரோடு. இது பஸ் ரூட்டு கூட சொல்லலாம். பாருங்க, இந்த வாட்டர் டேங்க் இதுதான் நம்ம பார்த்துருந்த உள்ளுக்கு இருக்கிற பூமி. நல்ல தார் ரோடு ஃபேஸ்ல நம்ம பூமி வாங்கிட்டோம்னா நாளைக்கு வழித்தடங்கள் எந்த ஒரு பிரச்சனைகளும் வர அப்படியே தார் ரோடு இந்த வாட்டர் டேங்க் தான் அறுதி. அப்புறம் அந்த பனைமரம் உங்களுக்கு காட்டியிருப்போம். இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி இது பஞ்சாயத்து வாட்டர் டேங்க். பாருங்க, அந்த பனைமரம் தெரியுது பாருங்க. அந்த பனைமரம் வரைக்குமே அதே ரோடு ஃபேஸ் இருக்கும். அப்படியே நீங்க பூமிக்குள்ள கீழே இறங்கிக்கலாம். கிழக்கு சரிவான பூமி. இதுவும் நீங்க வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு செட் ஆகும், இல்ல கோகனட் ட்ரீஸ் வைக்கலாம், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம். அதுல இது கீழே பாத்தீங்கன்னா அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே போய் அந்த வீடு வரைக்கும் வருது. ஒரு 5 சென்ட்டுக்கு சின்ன பாறை இருக்கு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. பக்கத்தில் வீடுகள், சௌகரியங்கள், செம்மண் பூமி, கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி. உள்ள ஒரு போர்வெல் இருக்கு. அது போக ஒரு 3 தென்னை மரங்கள் இருக்கு. அதுல பனை மரமும் நிறைய இருக்குது. ஒரு 10 மரம் இருக்கு. தேக்க மரம் இருக்கு. பூமி வந்து உங்களுக்கு சுத்தம் பண்ணி பாக்குறப்போ ரொம்ப பளிச்சுன்னு நல்லா இருக்கும். இதுல வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் பண்றதுக்கு, இல்ல கவ் ஃபார்ம், கோட் ஃபார்ம், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு இது ரொம்ப ரொம்ப சூட்டபுளா இருக்கும். இந்த இடம் நல்ல செம்மண் பூமி. தார் ரோட்ல இருந்து வந்துக்கலாம். நம்ம சுத்தியுமே ஃபென்ஸ் பண்ணி நீட்டா அப்படியே கீழே இறங்கிக்கலாம். பாருங்க, இந்த சோளக்காடும் கவர் ஆகிடும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இந்த ரேட் வருது. நம்ம கொடுக்கறது மேக்சிமம் தார் ரோடு ஆக்சஸ்க்கு தான் நிறைய ட்ரை பண்றோம். ஏன்னா அது வந்து எந்த ஒரு வழித்தடத்துக்கும் பிரச்சனை வராது. அப்படியே டைரக்டா பூமியிலிருந்து அப்படியே கீழே இறங்கிக்கலாம். அதுக்கு அப்ரிசியேஷனும் நல்லா வரனாலதான் அதை நிறைய ஃபோக்கஸ் பண்ணிருப்போம். நிறைய கிளைண்ட் வந்து அந்த மாதிரி கேட்கறாங்க, தார் ரோட்டு மேல கிடைச்சா ரொம்ப ரொம்ப பெட்டருங்க, ரொம்ப உள்ளே காட்டுறாங்க அப்படின்லாம் சொல்றப்ப நம்ம தேடி தேடி எடுத்து கொடுக்குறோம். பாருங்க, அந்த சோளக்காடு, கடலைக்காடு, பனைமரமே கிட்டத்தட்ட 10-20 மரங்கள் இருக்குது. இல்ல அந்த மாதிரி சொல்றப்ப நம்ம மேக்சிமம் இந்த மாதிரி சின்ன பெட்டுகளுக்கு ட்ரை பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா சிட்டிக்குள்ள ஒரு சென்ட்டே 5 லட்ச ரூபா வருது.
குறைஞ்சது 10 லட்ச ரூபா கூட இருக்குது ஒரு இடத்துல. 5 சென்ட் வாங்குறப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது 50 லட்சம் வருது. அதுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிகள் வாங்கி வச்சோம்னா நாளைக்கு நம்மளோட எதிர்காலத்துக்கு, குழந்தைகளோட எதிர்கால படிப்பு செலவுக்கு, நம்மளோட தேவைகளுக்கு இது பயனாகும். இந்த மாதிரி இது. அதனால மேக்சிமம் ஒரு 10-20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மியா, 1 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கர் மேலே விலை கம்மியான ஒரு ப்ராப்பர்ட்டிகளை செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 2 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம். 2மே தார் ரோட்டு மேலே, விலை 40 லட்ச ரூபா ஃபைனல் சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த வீடுக்கு தொட்ட மாதிரி அப்படியே வந்து அப்படியே கீழே போயிடும் பூமி. இது வந்து ஈஸ்ட் கிழக்கு சரிவு பூமிங்கிறப்ப வந்து வாஸ்து பிரகாரம் நல்ல ஒரு பூமி. மேற்கு சைடில் வந்து உயர்ந்திருக்கும், கிழக்கு சைடில் வந்து லைட்டாக ஸ்லோப் இருக்கும். அப்படி தான் இருக்கணும் பூமி. குபேரமலை உயர்ந்தும் ஜலமூலை தாழ்ந்தும் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வாஸ்து பிரகாரம் இருக்குன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பின்னாடி விற்கிறதுக்கோ இல்லை வேற ஏதாவது கம்பெனிகள் கட்டுறதுக்கு கூட பயன்படுத்தலாம். ஒரு குடோன் மாதிரியோ இல்லை கம்பெனி யூசேஜ் கொடுக்கலாம். அது மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. முந்துங்கள், நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி இது. இதை மிஸ் பண்ணுறதுக்கு வேண்டாம். வேணும்னு நினைக்கிறவங்க எல்லா இடத்தையும் சுற்றுறதை விட இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிகள் பாருங்கள். வாஸ்து இருக்குது, கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட் இருக்குது, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. நாளைக்கு அப்ரிசியேஷனும் நல்லா வரக்கூடிய ஒரு இதில் இருக்குது. ரேட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியாயமான ரேட்டு தான். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தார் ரோட்டு மேலே ஒரு சின்ன பிட்டே கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி இது வர்றது வந்து இந்த ரேட் சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து நேரில் வாங்க, பாருங்கள், பேசிக்கலாம். ஒரு 3 தென்னை மரம் இந்த கவர் ஆகி வந்துடும் சைடில். ஒரு 5 சென்ட்டுக்கு வந்து பாறை இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அது வந்து உடைக்கக்கூடிய பாறை தான், ரொம்ப கடின பாறை கிடையாது. சுற்றி வீடுகள் இருக்கு. தண்ணி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து வாட்டர் டேங்க் தான் நம்ம அறுதியை மேலே இருக்கும். அதுலேருந்து கூட நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் போர்வெல்ல இருக்கு. பாருங்க, இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து கிழக்கு வந்துடுது. அதாவது ஜலமூலை இந்த சைடில் வந்துடுது. இது எல்லாம் நீட்டாக அளந்து கல் போட்டிருக்கு. நேரில் வரப்போ அதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஜலமூலை அந்த சைடு வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் நல்லா இருக்கு இந்த இடம். பூமியும் கொஞ்சம் செம்மண் பூமி. நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு 5 விஷயம் பார்ப்பீங்க. ரோட்டு மேலே இருக்கா, பேப்பர் கிளியராக இருக்கா, அதேமாதிரி கையெழுத்து கிளியராக இருக்கா, அதெல்லாம் வந்து எல்லா விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செக் பண்ணியிருக்கோம். எல்லாமே நல்லா இருக்குது. அப்ரிஷியேஷன் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஸ்மாலாக வந்து ஒரு ஏக்கரா வாங்கினுங்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம வந்து என்ன வேணால் பயன்படுத்திக்கலாம். வெறுங்காடாக வச்சுக்கலாம், இல்லை ஃபார்மிங் பண்ணலாம், இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி வச்சுக்கலாம். சிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில், ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவலில் மதுக்கரை தாண்டி அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால் ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவலில் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். உங்களுக்கு ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான முறையில் நீங்கள் இயற்கையாக வந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள் இந்த மாதிரி எல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா லைஃப்பில் வாழலாம். நல்ல ஒரு இடம்னு கூட சொல்லலாம். ஏன்னா சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து செடி கொடி வைக்கிற கூட இடம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வரப்போ அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி வரலாம். அதுதான் வீடு பக்கத்தில் அந்த அருதி இருக்கும். உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ப்ராப்பர்ட்டி நல்லாயிருக்கும். ரேட்டும் கரெக்டாக இருக்குது. வந்து பாருங்கள். மேல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மேலே தெரியுற பெல் ஐக்கான் அமுத்துங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிகள் வரப்போகுது. நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி வருது. பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே ஏதாவது தகவல் வேணும்னா ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. ஏதாவது ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா நான் எப்படியாவது பார்த்து அதுக்கு தகுந்த பதில் நான் உங்களுக்கு சொல்லிடுவோம். மேலும் பூமிக்கே நீங்க சொன்னதை நான் பேச முடியும்.
சரிங்க, நாங்கள் காட்டு கொடுக்குற காசு கழிச்சிக்கலாம், நீங்களே சேர்த்து கொடுத்துருங்க. நாங்கள் நின்னாலும் வேலை செய்ய முடியாது. பாறை கிளீன் பண்ணி கொடுத்துருவோம் எங்களுக்கு. பணத்தை போடுறோம், பாறை வாங்கி எதுவும் போடுறோம். ஓரளவுக்கு பூமி ஒரு பாம்பு வச்சுனா வச்சுக்கிட்டோம், மண்ணு பரவாயில்ல, பாறை வாங்க மாட்டாங்க. நம்ம சொல்றோமுங்க, பணம் கொடுக்குறவங்க என்ன பணத்தை போனாங்களா? சொல்லி வருங்க கடைசி வரைக்கும் மரம் இல்லையாட்டுங்க. மரம் இல்லை, பணம் தேவை சொல்லிட்டு கடைசி ஒரு சுற்றுலா முடியுங்க. அவன் நம்ம ஸ்கூலில் பார்த்தோம்ல, அவங்க இதுன்னு கேட்டான், இந்த ரோடு வேணும்னு கேட்டான், அவங்க கூப்பிட்டு நம்மளுக்கு வாங்க 2 ஏக்கர் அருமையாக கேட்ட மாதிரி இல்லை, இந்த ரோடு இந்த மாதிரி வேணும் அப்படின்னாங்க, இந்த ரோடு வேணும் அப்படின்னு நான் வண்டி அனுப்பி மட்டும் கூப்பிட்டு பண்ணிட்டாங்க. நம்பர் இருக்கு கேட்கல. புதிய வீடோடு இருக்கு.